அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரையில் ஆரப்பாளையம் குரு தேட்ரு அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கி மது மற்றும் போதைக்கு எதிரான ஒரு உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உண்ணாவிரத போராட்டம்னே நம்ம சொல்லுவோம். அதாவது அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானும் போய் கலந்துக்கிட்டேன். காலையில் இந்த நிகழ்ச்சி யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் வழியில் வந்த தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, காமராஜரை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு. இவங்க மது போதைக்கு எதிரான ஒரு பெரிய இயக்கம் அவங்க நடத்துகிறாங்க. இந்த உண்ணாவிரதத்தில் மதுவுக்கு எதிரான நபர்கள் பூரா பேர் வந்திருந்தாங்க. சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மக்கள் சட்ட உரிமை இயக்க நிறுவன தலைவர், மது ஒழிப்பு போராளி திரு அண்ணாதுரை அவர்கள் தலைமையேற்று இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்திருக்கக்கூடிய எல்லோருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் கலந்துக்கிறாங்க. இதில் நானும் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ கலந்துக்கிட்டு போது அவங்க ஒவ்வொருத்தவங்களாக பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மது போதை தமிழகத்தில் அதிகரித்து விட்டது, இந்த மது போதையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தொடர்ந்து இவங்க பேசுகிற பேச்சுக்கள் பூராமே நம்ம ரேடியோ எல்லா பக்கமும் என்ன ஒலிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பூராமே பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த பக்கம் போகக்கூடிய மக்கள் பூரா பேருமே கேட்குறாங்க. இவங்க பேசுகிற பேச்சுக்களை பூராமே கேட்டுக்கிட்டே போகிறாங்க. இவங்க பூரா மதுவுக்கு எதிரான விஷயங்களை பூரா பேசுகிறாங்க, காலையிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும். அப்போ ஒரு 50 பேர், இன்றைக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயதுலேருந்து 60, 70 இப்படி வயசில் பூரா பேர் 80 வயதுலாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ இவங்க பூராமே ஏன் உட்காந்துருக்காங்க? இது இந்த 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 உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதனால் இவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்குமானா கிடையாது. ஏன் இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்கால சந்ததியினர், இந்த நாட்டில் வருங்கால சந்ததியினர் வளமோடு நலமோடு வாழ வேண்டும், அதற்கு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம். தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு அவங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் உட்காந்து அந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்? மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இவங்களுக்கு நம்ம இவங்களுடைய செயலை மதிக்கிறோம், இவங்களுக்கு நம்ம தலை வணங்குகிறோம். இப்போ நம்ம என்ன